சென்னை வேளச்சேரியில் 61 வயது பெண்மணியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பீகாரைச் சேர்ந்த முகமது மகளாப், முகமது ஆதில் ஆகிய இருவரையும் வரும் ஜூன் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 61 வயது மூதாட்டி ஒருவர் நேற்று அதிகாலை 4 மணி அளவில் வேளச்சேரி மாநகராட்சி பூங்கா அருகே காயங்களோடு மயக்க நிலையில் இருந்தவரை அங்கிருக்கக்கூடிய நபர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் மீட்டார்கள். மூதாட்டியை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில்தான் அவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் அங்கு விசாரணைகளை மேற்கொண்டதில் ஹோட்டல் தொழிலாக பணிபுரிந்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முகமது மகளாப் மற்றும் முகமது ஆதில் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். 2 மணி நேரத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில இருவரும் மதுபோதையில் இருந்ததாகவும் நாக்கு வறண்டதுனால டீ குடிக்க வந்த போது மூதாட்டியை ரேபிட்டோ பைக் டாக்ஸி மூலமாக அழைத்து சென்று வேளச்சேரி பூங்கா பகுதியை கொண்டு சென்றதாகவும் அங்கு வைத்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறப்பட்டது. குறிப்பாக தங்களிடம் டீ குடிக்க உதவி கேட்ட பண உதவி கேட்ட மூதாட்டியை இது போன்று அவர்கள் செய்ததாகவும் காவல்துறையில விசாரணையில தெரிய வந்தது. தொடர் விசாரணைக்கு பின்பு தற்போது அவர்களை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களுக்கு நீதிமன்ற காவலும் விதிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்கள் புல சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் அடையாள அணிவகுப்பு நடத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.